மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை சென்டம் வரும் அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். 8th and 6th standard ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கனமேக் எஜுகேஷன் சேனல். டீச்சர்ஸ் அண்ட் தென் வெல்கம். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மேக்ஸ் நல்லபடியாக எழுதி முடிச்சாச்சு. சிங்கிள் பேஜ் ஆன்சருக்கு இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருந்தோம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ மார்க் வரும் 100க்கு. கம்பல்சரி கொஸ்டின்ஸில் அட்டன் பண்ணிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 2, செகண்ட் கிரியேட்டிவ் ஆப்ஷன் 4, தேர்டு பார்த்துட்டிங்கன்னா புக் பேக் ஆப்ஷன் 4th பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 1, 5th ஆப்ஷன் 2, ஃபுல் ஆன்சர் கீ பார்ப்போம். 6th ஆப்ஷன் 2, 7th ஆப்ஷன் 2, 8th ஆப்ஷன் 3, இது கிரியேட்டிவ் ஓகேவா. 9 ஆப்ஷன் டி, 10 ஆப்ஷன் பி, 11 ஆப்ஷன் பி, 12 ஆப்ஷன் சி, 13 ஆப்ஷன் பி, 14 ஆப்ஷன் பி, ஏபி. ஓகே, கீ பார்த்துருவோம். ஸோ ஃபுல் கீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. செகண்டு இது பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே சால்வ்டு ஆன்சர் தான். பார்ட் ஏல 1 மார்க் எல்லாம் பாருங்கள் ஓகேவா. அண்ட் தென் 4th இது சால்வ்டு 1 மார்க்குக்கான சால்வ்டு. 5th 1 மார்க்குக்கான சால்வ்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது 8th 1 மார்க்குக்கான சால்வ்டு நம்ம பண்ணியிருக்கோம். 28 பார்ட் பி 2 மார்க் கொஸ்டின், அதாவது கம்பல்சரி. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பார்ட் சி 42 பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் கம்பல்சரி கொஸ்டின். ஓகே எல்லாமே நம்ம கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ்டு பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் பார்ட் டி கிராஃப் ஜாமெண்ட்ரி உங்களுக்கு தெரியும்ல, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஆன்சர் கீ, அதாவது பார்ட் 1ல் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். என்னென்ன 1 வேர்டு நம்ம எல்லாம் சொல்லிட்டோம்ல, ஆல்ரெடி 1 வேர்டு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள், 20 பாருங்கள், 21, 22, 23, ஓகே 23 வரைக்கும் பார்த்துட்டேன். அப்போ 15, 16, 17, 18 செக் பண்ணிக்கோங்க. ஆன்சருக்கு எல்லாம் கரெக்டாக அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்புறம் 24, 25, 26, 27 செக் பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 28, 29, ஓகே. அப்புறம் 30, 31, அப்புறம் பார்த்திங்கன்னா 32, 33, 34, 35, 36 எல்லாமே இருக்குது. 37, 42 வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இதற்கான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். டீச்சர்ஸ் நீங்கள் பேப்பர் ரிவிஷன் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ. அண்ட் தென் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்ச கொஸ்டின்ஸை 7904850622 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஆன்சருக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் தென் ஓவராலாக எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் ஓரளவுக்கு எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா. ஓகே, அண்ட் தென் ஃபுல் ஆன்சருக்கும் செக் பண்ணிடுவோம். ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கு. 28 பார்த்துட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கம்பல்சரி கொஸ்டின் 5th சாப்டர் தான் கேட்டிருக்காங்க, 2 மார்க்கு. ஸோ பார்ட் சியை பொறுத்தவரை என்ன அப்படின்றத பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி கொஸ்டின் 42வா. ஓகே, கம்பல்சரி 42 என்ன கேட்டிருக்காங்க, ஸ்வாதி ஹேஸ் 15 எக்ஸிக்யூட்ஸ் என்ன சாப்டர் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள், பார்க்கலாம். கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். ஓகே, அண்ட் தென் நம்ம போட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் 5 மார்க் எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடிஞ்சுதா, 10 கொஸ்டின்ஸும் அப்படின்ற சொல்லுங்கள். ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நம்ம சொன்ன மாதிரி 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் 3 + 3 3 3 கொஸ்டின்ஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் குவாட்ரு ஆல்ஃபா பீட்டா சம் கேட்டிருக்காங்க, தேல்ஸ் தியரம், குவாட்ரிலேட்ரலு, இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்லியிருந்தேன். அப்புறம் ஆங்கிள் பைசெக்டாரு தியரம் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்றது